எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க. மரணம் பின்பாடு செத்தவருக்கு கூட ஒன்றும் இல்லை, செத்தவர் கூட ஒன்றும் இருக்காது. அந்த ஆத்மா திரும்ப பிரிவு எடுக்குமோ, இல்லை இங்கே சுற்றுமோ, இல்லை அது அடுத்தடுத்த படிக்கு போயிடுமோ, அது அதோட இஷ்டம். ஆத்மாவுக்கும் மனிதனுடைய சரீரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மரணம் அடைஞ்ச பிறகு. இதுதான் வேதங்களில், உபனிஷத்துகளில் எல்லாத்துலேயும் இருக்கிறது தத்துவமே. இதுதான். எவ்வளோ பெரிய பிரம்ம ஞானியாக இருந்தாலும் இது உள்ளதான் அடக்கும். நம்ம தொடக்கூடாது, மயில், கீடு, தப்பான ஒரு டேர்ம், நிறைய டேர்ம்ஸ் தப்புங்க. அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். இது செய்கிற எல்லாருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ, இதை பற்றி யோசனை வரத்துக்கோ, இந்த பயங்களை திணிச்சதுக்கோ பல 100 வருஷங்களாக, இன்னைக்கு இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க, திதி வைக்கணும், இது பண்ணணும்னா திதின்னா என்ன? பூதானம், வஸ்திரதானம், அன்னதானம், கோதானம், யோகதானம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், வர பிராமணர் இதான் செய்வார். அப்போ இந்த 5 என்ன? ஆன்மீகம். அன்னதானம், எல்லாருக்கும் சாப்பாடு போடு. வஸ்திரதானம், இருக்கிற துணிமணி புதுசு, இருக்கிறது இல்லை, நீ போட்டதில்லை, புதுசு வாங்கி கொடு. ஏன் கொடுக்க மாட்டியா? ஒரு மரணம் இதுலையாவது பண்ண, அப்போயாவது உனக்கு புண்ணியம் ஏதோ கொஞ்சம் வரும். ஏன் புண்ணியம் வந்தால் தான் பண்ணுவோமா? சரி, அது விட்டுடுங்க. கோதானம்னா போய் மாட்டுக்கு சாப்பாடு போடுறது இல்லை, அந்த ஒரு நாள் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு மாடு வாங்கி கொடுத்து அவங்க பால் கரைச்சி அவங்க ஏதோ பழைச்சிப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு செய்கிற நீ? மனிதனுக்கு தான். மனிதனுக்குள்ளே தான் சரீரம் இருக்குது. அந்த சரீரத்துக்குள்ளே தான் அந்த பகவானே உட்காந்துருக்கான், அந்த ஆத்மா. பகவான் போன பிறகு மரணம். அப்போ இந்த மயில், கீடு இதெல்லாம் சொல்கிறாங்களே என்னங்க அப்படின்னா, அப்போது இவ்வளோ நாள் இருந்தது மயிலா? புருஷனோ, பொண்டாட்டியோ, குழந்தையோ, அப்பா, தாத்தா யாராக இருந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு மரியாதையோடு பார்த்துக்கிட்டோம். போன பிறகு மயிலுன்றோம். அப்போ இருக்கும்போது மயிலா? இல்லைங்க, பெரியவங்க செய்தாங்க, நம்மளும் செய்யணும். பெரியவங்க சத்தின்னு ஒன்று செஞ்சாங்கங்க. இன்றைக்கி சத்தியை பற்றி பேசினா உமன் ரைட்ஸுங்க, உமன் ரைட்ஸ், ஃபெமினிசம் எல்லாம் வந்துடுவாங்க, கேஸ் போட்டுருவாங்க. ஃபெமினிசம் வந்துடும். சத்தி பண்ணலாம், இல்லை புருஷாக இருந்தானே போய் பொண்டாட்டியாக இருந்துடணும். அதுவும் ஒரு கலாச்சாரம் தான். ஏன் காலத்தோட தர்மத்தை மாற்றிக்கலையா? இந்த ஆன்மீக புரட்சியை நாம் பண்ணுறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆன்மீகம் வேரோடு போய் உட்காரணும், தவிர மூட நம்பிக்கையை உட்கார நான் விடவே மாட்டேன். அது வரைக்கும் மூச்சு நிற்காது. இது எனக்கு பின்னால் இருக்கிற அந்த மகான்கள், கிருஷ்ணர், ஜீசஸ், சிவன், முருகர், இந்த மாதிரி பல மகான்கள் கொடுக்குற நாலேஜ் தான் இங்கே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த கிரியாயோகம் செஞ்சு. ஸோ எதையுமே எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியோடு இருங்க. அந்த ஆத்ம சாந்திக்கும்